படிச்சிடலாம் ஓகேவா ஸோ சிம்பிள் டாபிக் இருக்குது லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன டாபிக் இருக்குன்னா கொரோஷன் அண்ட் ரான்சிடிட்டி ஓகேவா இந்த கொரோஷன் அண்ட் ரான்சிடிட்டி எந்த டாபிக் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் கீழே தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஆக்சிடேஷன் இன் எவ்ரிடே லைஃப்பில் ஆக்சிடேஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது அதில் 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் என்னதுன்னா கொரோஷன் அண்ட் ரான்சிடிட்டி ஓகேவா கொரோஷன்னா என்ன ரஸ்ட் ஆகுறது ஓகே ஸோ நம்மளோட அயன் மெட்டீரியல்ஸ் ரொம்ப நாள் வச்சோன்னா என்ன ஆயிடுது ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது கரெக்டா நம்ம சில்வர் ஆர்டிகல்ஸ் அதே கலர்லேயே இருக்குமா சில்வர் கலர்லேயே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்னவாகுது பிளாக் கலராக ஆகுது கரெக்டா காப்பர் வெசல்ஸ் க்ரீன் கலராக எனக்கு ஃபார்ம் ஆகிடும் காப்பர் வெசல்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு என்னவாகணும்னா க்ரீன் கலர் இதெல்லாம் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கொரோஷன்னா என்னதுன்னா சம் மெட்டல்ஸ் இஸ் பீயிங் கொரோட் ஆகுறது ஓகேவா சம் மெட்டல்ஸ் வந்து என்னவாகுதுன்னா ஸ்பாயில் ஆகுறது தான் என்ன சொல்கிறோம் கொரோஷன் சொல்கிறோம் ஏன் அது வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் ரியாக்ட்ஸ் வித் சம் கேஸஸ் ப்ரெசன்ட் இன் தி அட்மாஸ்பியரில் இருக்க ஏதோ ஒரு கேஸஸோ இல்லை வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது அந்த மெட்டல்ஸ் என்னவாகுதுன்னா மெட்டல்ஸ் கெட் ஸ்பாயில் ஆகுறத தான் நம்ம கொரோஷன்னு சொல்கிறோம் ஓகே எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அயன் என்ன ஆகும்னா okay it is a process by which metal is attacked by some gases present in the atmosphere இல்லனா வாட்டர் இல்ல ஆசிட்ஸ் இது கூடலாம் ரியாக்ட் ஆகும்போது அந்த மெட்டலோட குவாலிட்டி என்னவாகுதுன்னா எனக்கு சேஞ்ச் ஆகுது அதுதான் என்னது கொரோஷன் இப்போ எக்ஸாம்பிள் black coating on silver என்னவாகுதுன்னா சில்வர் is being reacting with hydrogen sulfide gas கூட ரியாக்ட் ஆகுது சில்வர் என்னவாகுது ஹைட்ரோஜன் சல்ஃபைட் கேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா சில்வர் சல்ஃபைட் Ag2S ப்ளஸ் ஹைட்ரோஜன் எனக்கு சில்வர் சல்ஃபைட் ஃபார்ம் ஆகுது ஸோ இதுதான் என்னதுன்னா பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸ் சில்வர் ஏன் வந்து பிளாக் கலர் தான் மாறுதுன்னு கேட்டாங்கன்னா டியூ டு தி ஃபார்மேஷன் ஆஃப் சில்வர் சல்ஃபைட் சில்வர் வந்து சில்வர் சல்ஃபைடாக மாறுறதுனால பிளாக் கலராக மாறுது ஏன் அது சில்வர் சல்ஃபைடாக மாறுது பிகாஸ் இட் இஸ் ரியாக்டிங் வித் ஹைட்ரோஜன் சல்ஃபைட் கூட ரியாக்ட் ஆகுறதுனால சில்வர் சல்ஃபைடாக மாறுது சில்வர் சல்ஃபைடாக மாறுறதுனால தான் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது ஆனால் பிளாக் கலர் சில்வரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ ரஸ்டிங்க்கு வந்து அப்போது அதோட மெட்டீரியலும் ஏதோ கூட ரியாக்ட் ஆகிட்டு வேற ஒரு மெட்டீரியலாக ஃபார்ம் ஆகுது கரெக்டாக ஸோ அயன் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டு அயன் ஆக்சைடாக மாறுது பட் திஸ் இஸ் நாட் அ ரஸ்ட் இது ரஸ்ட் இல்லை ஓகேவா ஃபர்ஸ்ட் அயன் மெட்டீரியல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டு அயன் ஆக்சைடாக மாறுது பட் இது ரஸ்ட் இல்லை இட் இஸ் பீங் ரியாக்டட் வித் சம் ஆஃப் தி வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் தி அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் வேப்பர் கூட என்ன பண்ணுதுன்னா ரியாக்ட் பண்ணுது ஸோ ரியாக்ட் ஆகிட்டு எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது Fe2O3.XH2O ஏன் இங்கே எக்ஸ்ன்னு போடுறோம் எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஓகேவா நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் கூட ரியாக்ட் ஆகலாம் சீக்கிரமாக ரஸ்ட் ஃபார்ம் ஆகலாம் சம் கேசஸில் இப்போ சம்மர் சீசன்லலாம் பார்த்தோன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் வாட்டர் வேப்பர்ஸ் வந்து என்னவாக இருக்கும் கம்மியாக இருக்கும் எனக்கு அப்போ என்னவாகும் இட் வில் ரியாக்ட் வித் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் அப்போது எனக்கு ரஸ்டிங் கொஞ்சம் என்னவாக நடக்கும் ஸ்லோவாக நடக்கும் ஓகேவா ஸோ எக்ஸ் ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் எவ்வளோ வேணாலும் ரியாக்ட் ஆகலாம் அதை வந்து நான் டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியாது எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் கூட ரியாக்ட் ஆகணும் ஸோ ரஸ்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபெரிக் ஆக்சைட் டாட் XH2O ஸோ இந்த காம்பவுண்ட்னால தான் எனக்கு ரஸ்ட் என்னவாகுதுன்னா ஃபார்ம் ஆகுது இப்போ காப்பரோட கலர் என்னவா மாறுது க்ரீன் கலராக மாறுது ஸோ காப்பர் இஸ் ரியாக்டிங் வித்
கார்பன் டை ஆக்சைடு கேஸ். எல்லா மெட்டலுமே எல்லா கேஸ் கூடயுமே ரியாக்ட் ஆகுமானா இல்லை. சம் கேஸஸ் கூட தான் ரியாக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ சில்வர் பார்த்தோன்னா ஹைட்ரோஜன் சல்ஃபைட் கேஸ் கூட தான் ரியாக்ட் ஆகுது. அயன் வந்து வாட்டர் வேப்பர் அண்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. அதே மாதிரி காப்பர் இஸ் பீன் ரியாக்டட் வித் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகிட்டு காப்பர் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் என்னது க்ரீன் கலர். ஸோ ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் எல்லா கலருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ காப்பர் கார்பனேட் கலர் தான் என்னது க்ரீன் கலர். அண்ட் ரஸ்டோட ஃபார்முலா தான் என்னது Fe2O3.X H2O. ஸோ எதனால் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது? ரஸ்ட்டு ஃபார்ம்லாம் டைரெக்டாலாம் எனக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது, எது கூட ரியாக்ட் ஆகுறதுனால ஃபார்ம் ஆகுது, ஏன் சில்வர் ஆர்டிகல்ஸ் வந்து பிளாக்காக ஃபார்ம் ஆகுது, ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ்? இப்போ இந்த கொரோஷன் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும், இப்போ ரஸ்டிங் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? சிம்பிளா பெயிண்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஆயில் அப்ளை பண்ணலாம், அப்ளைங் ஆஃப் ஆயில், பெயிண்ட் பண்ணலாம். இல்லைனா வேற ஒரு மெட்டல் கூட அலாயா நான் என்ன பண்ணலாம், ட்ரீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கரெக்டாக, அதெல்லாம் ரஸ்ட் ஆகாது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, அயனை வந்து கார்பன் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு அலாயா ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்கிறோம். ஸோ அலாய்ஸாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் சம் டெக்னிக்ஸ் ஆஃப் கொரோஷன், மேக்கிங் ஆஃப் அலாய், இல்லைனா வந்து பெயிண்டிங், அப்ளையிங் ஆயில், எலக்ட்ரோப்ளேட்டிங், இதெல்லாம் நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? நவ் ரான்சிடிட்டி. ரான்சிடிட்டினா என்ன? இப்போ ஒரு ஃபுட் மெட்டீரியல் இருக்குது அண்ட் ஃபுட் மெட்டீரியல் ஓப்பனில் வச்சுருக்கோம், எப்படியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அப்படியே இருக்குமா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் அதோட ஸ்மெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, சம் ஃபுட் மெட்டீரியல்ஸை கண்டிப்பாக ஆயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. அண்ட் ஆயில் வில் கெட் ஆக்சிடைஸ். அந்த ஆயில் வந்து என்னவாயிருக்கு, ஆக்சிடைஸ் ஆகி அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்பாயில் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் என்னது ரான்சிடிட்டி. ஓகேவா? அந்த ஸ்பாயிலான ஃபுட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரான்சிடுன்னு சொல்லுவோம். ஸ்பாயில்டு ஃபுட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், ரான்சிடுன்னு சொல்கிறோம். So the oil materials which was present in the food material gets oxidized and form rancid. Rancid na spoil ஆகிறத சொல்கிறோம். ஓகேவா? அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது rancidity. ஸோ rancidity-னா ஸோ ஸ்மெல் எனக்கு சேஞ்ச் ஆகும், டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகும், அந்த ப்ராசஸ் தான் என்னது rancidity. இப்போ இந்த rancidity-யை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணலாம்? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலாம், ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நான் ஓப்பனில் வைக்கும்போது தான் ஆக்சிஜன் கூட எனக்கு ரியாக்ட் ஆகிட்டு ஆக்சிடைஸ் ஆகும். நான் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வச்சேன்னா என்னால் ரான்சிடிட்டி என்ன பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ கேன் ஆட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன? The substance which prevents oxidation. Oxidation நடக்காம prevent பண்றதுக்கு ஒரு substance நான் ஆட் பண்றேன். ஓகேவா? அந்த substance தான் என்னது antioxidants னு சொல்றோம். So there are some naturally antioxidants present இருக்கு. சில கெமிக்கலா நம்ம சிந்தசிஸும் பண்ணலாம் some antioxidants. So naturally available இருக்க antioxidants பார்த்தோம்னா வினிகர், பிக்கிள்ஸ்லாம் ஆட் பண்றாங்களா, ரொம்ப நாள் அது என்னவாகிறது இல்லை, ஸ்பாயில் ஆகாமல் இருக்குது கரெக்டாக. ஸோ வினிகர், சால்ட்லாம் இட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக அதுவே ஆக்ட் பண்ணுது நேச்சுரலாகவே. பட் சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஆல்சோ. எல்லாத்துலேயுமே நம்மளால் சால்ட்டு வினிகர்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ சம் நேச்சுரலாக இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நான் என்ன பண்ணுவேன், ப்ரிப்பேர் பண்ணியோ என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணலாம். லைக் ஹைட்ரோஜன் பெராக்சைடு இஸ் ஆல்சோ எ antioxidants. ஓகேவா? ஸோ சம் நேச்சுரல் antioxidants இருக்குது, சம் கெமிக்கலி சிந்தசைஸ்டு antioxidants இருக்குது. ஸோ நான் எய்தர் ஏர்டைட் கண்டெய்னரில் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா antioxidants யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளோட சிப்ஸ் பேக்கெட்லலாம் சம் கேஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப நாள் என்ன ஆகாது, ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறது. என்ன கேஸ் அது, நைட்ரோஜன் கேஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ளஷிங் ஆஃப் சம் நைட்ரோஜன் கேஸ் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் ஆக்சிடேஷன். ஸோ இதெல்லாம் ரான்சிடிட்டியை என்ன பண்ணுன்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் தி டெக்னிக். கொரோஷன்னா என்ன,
ஸோ அதோட ஃபார்முலாஸ்லாம் சம் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறோம், ரான்சிடிட்டினா என்ன, ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, தேர் ஆர் 3 ways. கரெக்டாக, ஃப்ளஷிங் ஆஃப் நைட்ரோஜன் கேஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி கேஸ் பேஸ்டு ஸ்டடி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வரலாம். ஓகேவா, எனி டவுட் so far? அனன்யா, புரிஞ்சுதாடா? ஓகே. So with this first chapter was over. First chapterல திரும்பி ஏதாச்சும் டாபிக் ரிப்பீட் பண்ணணுமா? ரிடாக்ஸ் ரியாக்ஷனா? சரி, என்ன டைம்? ஓகே, வேற ஏதாச்சும் டாபிக் ரிப்பீட் பண்ணணுமா ரிடாக்ஸ் தவிர? ஓகே. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி we should know oxidation and reduction. என்னடா? prevention of corrosion. அப்ளைங் பெயிண்ட் பண்ணுறது, இல்லைனா ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது, எலக்ட்ரோப்ளேட்டிங், ஆனோடைசிங், galvanization, making alloy, electroplating, galvanization. ஸோ இதெல்லாம் நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில் சில டெக்னிக் மட்டும் பார்க்கலாம், லைக் galvanization-னா என்னெல்லாம். painting, applying grease or oil, okay. redox reaction போகிறதுக்கு முன்னாடி first we should know oxidation னா என்ன, reduction னா என்ன. oxidation and reduction can be explained in terms of 3 ன்னு பார்த்தோம். என்னென்னது? oxygen, hydrogen and electrons. electrons-ஐ விட்டுடுங்க, hydrogen and oxygen மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ oxidation னா என்னதுன்னா addition of oxygen. ஆக்சிடேஷன்ல ஆக்சிஜன் என்னவாகும்? ஆட் ஆகும். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன்ல ஆக்சிஜன் மட்டும் ஆட் ஆகும், மற்றபடி ஹைட்ரோஜன் என்னவாகும்? ரிமூவ் ஆகும். இது அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னா என்னது? ஆக்சிஜன் ஆட் ஆகும். ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா என்னது? ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும், ஹைட்ரோஜனை அப்படியே வைஸ் வர்ஸா நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன்னா ஏதாச்சும் ஒன்று நடந்தால் அது ஆக்சிடேஷன் சொல்லுவோம், ரிடக்ஷன் நடந்தால் ரிடக்ஷன் சொல்லுவோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னதுன்னா இந்த ஆக்சிடேஷனோ ரிடக்ஷனோ ஒரே டைமில் ஒரே ரியாக்ஷனில் நடக்க போகுது. ஓகேவா? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. சைமல்டேனியஸ்லின்னு சொல்லுவாங்க. சைமல்டேனியஸ்லினா என்ன? ஒரே டைமில் நடக்குது. ஓகேவா? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அட் த சேம் டைம் என்ன நடக்குது? ரெண்டு ரியாக்ஷனுமே நடக்குது. அதுதான் என்னது? ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் ரான்சிடிட்டியா? க்ளோசிங் ஆஃப் ஃபுட் இன் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ், so airtight containers and adding of antioxidants. Antioxidants na enna? The substance which prevents oxidation. And flushing of nitrogen gas. ஓகேவா?
ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்க போகுது ஓகேவா. ஸோ இந்த ரியாக்ஷன் நான் எடுக்கிறேன். காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் காப்பர் ஆக்சைடு. இங்கே என்ன நடந்திருக்கு? ஆக்சிஜன் இஸ் பீன் ஆடட் வித் காப்பர். காப்பர் கூட ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கா? அப்போ நான் அதை என்னன்னு சொல்லலாம்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லலாமா? இந்த ரியாக்ஷன் எது? காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோஜன், காப்பர் ப்ளஸ் வாட்டர். ஓகேவா. இங்கே என்ன நடந்திருக்கு? காப்பரில் இருக்க ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு. காப்பரில் இருக்க ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டு தான் எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? காப்பர் ஃபார்ம் ஆயிருக்கா? இங்கே ஹைட்ரோஜன் கூட என்னவாயிருக்கு? ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா. அப்போ ஆக்சிஜன் ஆடும் ஆயிருக்கு ஒரு சப்ஸ்டன்ஸில், ஒரு சப்ஸ்டன்ஸில் ஆக்சிஜன் என்னவாயிருக்கு? ரிமூவ் ஆயிருக்கு. அப்போ ஆக்சிடேஷனும் நடந்திருக்கு, ரிடக்ஷனும் நடந்திருக்கு. அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஓகேவா. எது கூட ஆக்சிஜன் ஆட் ஆகுதோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிடைஸ்டு. எது கூட ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுதோ தட் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ரெடியூஸ்ட். இப்போ இந்த காப்பர் ஆக்சைடு காப்பராக மாறி இருக்கு. அங்கே ஆக்சிஜன் என்னவாயிருக்கு? எனக்கு ரிமூவ் ஆயிருக்கு. அப்போ அங்கே காப்பர் ஆக்சைடு இஸ் பீன் ரெடியூஸ்ட். காப்பர் ஆக்சைடு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஆக்சிஜன் அங்கே போயிடுச்சு. இங்கே ஹைட்ரோஜன் கூட ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. அப்போ ஹைட்ரோஜன் என்னவாயிருக்கீங்க? ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் கிளியரா? ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணணும் நீங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னதுன்னா எது ரெடியூஸ் ஆயிருக்கோ அதுதான் என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எது ஆக்சிடைஸ் ஆயிருக்கோ அதுதான் என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட். இங்கே காப்பர் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கா? அப்போ இதுதான் என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இங்கே ஹைட்ரோஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட். கிளியரா? கிளியரா பிரஜன்? ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண நீங்களே ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவீங்க எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது ரெடியூசிங் ஏஜென்ட்லாம். ஓகேவா. எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோமா? திஸ் ஒன் ஓகே, இதெல்லாம் பார்க்கல. ஸோ கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் இன்டூ டிஃப்ரெண்ட் டைப். ஸோ என்னென்ன டைப்புன்னு கண்டுபிடிங்க. விச் ஆஃப் த அபவ் ரியாக்ஷன் ஆர் precipitation reaction? Why is a reaction called precipitation reaction? ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது? செகண்ட் ரியாக்ஷன் ஓகே. தேர்ட் ரியாக்ஷன் decomposition reaction. Which of the above reaction or precipitation reaction? Double displacement reaction. Why it is called precipitate reaction? Because it forms a precipitate. Precipitate na enna? Insoluble substance da precipitate. Inga insoluble substance edu? AgCl is a insoluble substance. Sodium nitrate வந்து water la dissolve ஆயிருக்கும். What is rancidity? Mention any two ways by which rancidity can be prevented. Oil and fats get Oxidized and becomes rancid. The process is called rancidity. Any two ways to prevent? Nitrogen gas. Okay. What is redox reaction? Identify the substance oxidized, substance reduced in the following reaction. Okay. So இதில் எது oxidize எது reduced ன்னு போட்டு காமிங்க. பிரஜன் உன்னடா கேட்பேன். எது? அது பேலன்ஸ்டு ரியாக்ஷன் இல்லை, பண்ண முடியாது. அது வந்து ஒன்றும் வந்து சம் இது கூட ரியாக்ட் ஆகும். நான் இது ஃபுல் ரியாக்ஷன் இல்லை, இதுதான் பட் இது கூட சம் ஆஃப் தி கேஸஸும் இங்கே வரும். நான் ஃபுல் ரியாக்ஷன் நான் எழுதலை. நான் இது காப்பர் கார்பனேட்னால தான் க்ரீன் ஆகுதுன்றதுக்காக சிம்பிளாக நான் போட்டேன். பட் இது கம்ப்ளீட் ரியாக்ஷன் இல்லை, அதனால் பேலன்ஸ் பண்ண முடியாது. நான் கொடுக்குறேன். தெரியலையா? பொறுவியா? எது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல?
நல்லா மாற்றி சொல்லு. ஏன் ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிற கார்பன்? CO2 ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ரியாக்டண்ட்டில் C, ப்ராடக்டில் CO2. அப்போ கார்பன் கூட ஆக்சிஜன் என்னவாயிருக்கு? ஆட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிடைஸ். இங்கே ரியாக்டண்ட்டில் PbO, ப்ராடக்டில் என்ன இருக்குது? Pb மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆக்சிஜன் என்னவாயிருக்காங்க? ரெடியூஸ் ஆகிருக்கு. ரியாக்டண்ட்டை வச்சு தான் நீ சொல்லணும். அப்போ ரெடியூஸ்டு வந்து என்னது? லெட் ஆக்சைடு. ஆக்சிடைஸ்டு என்னது? கார்பன். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போடு. Completed. So first one the substance oxidized is carbon. Substance reduced is lead oxide. இங்க lead oxide வந்து என்னவா மாறி இருக்கு? lead ஆ மாறி இருக்கு. So oxygen is been removed. So substance is been reduce ஆயிருக்கு. lead oxide எப்பவுமே reactant side தான் வச்சு தான் என்னது? அது oxidized and reduced ன்னு சொல்லணும். ப்ராடக்ட்டை எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ்டு இஸ் கார்பன். இங்கே MnO2 என்னவா மாறி இருக்கு? MnCl2. ஆக்சிஜன் என்னவா இருக்காங்க? ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ சப்ஸ்டன்ஸ் ரிமூவ் ரெடியூஸ்டு இஸ் MnO2. சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ்ட் வில் பி HCl. கண்டிப்பாக இது ரெடியூஸ் ஆயிருக்குன்னா அது கண்டிப்பாக ஆக்சிடைஸ் தான் இருக்கும். எப்படி ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம்? HCl வந்து H2O மாறி இருக்கு. இல்லை இல்லை, வெறும் HCl மட்டும் போட்டிங்கன்னா போடும். அந்த பேலன்ஸ் பண்ண ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்லாம் வேணாம். ஆமாம், இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் வேணாம். பேலன்ஸ் பண்ணி இருக்க கோஎஃபிஷியன்ட் வேணாம். ஜஸ்ட் தட் சப்ஸ்டன்ஸ் வந்து போடும். Now an aqueous solution of metal nitrate P reacts with sodium bromide solution to form yellow precipitate compound Q, which is used in photography. Q on exposure to sunlight undergoes decomposition reaction to form metal present along with reddish brown gas. Identify P and Q. Write the balanced chemical equation for a chemical reaction. List two categories in which this reaction can be placed. It's a 5-mark question. ஃபஸ்ட்டு பார்ட்டாக கொஸ்டினை பிரிச்சுட்டு கரெக்டாக எழுதுங்க. போட்டிங்களா? P என்ன?
lead nitrate Q Q என்னது iodine Q சரி aqueous solution of metal nitrate P reacts with sodium bromide solution to form yellow precipitate compound Q ஓகேவா ஏதோ P இருக்கு sodium bromide கூட react ஆகும்போது Q ன்ற compound form ஆகுது ஓகே ஃபைன் வெச்சுக்கலாம் which is used in the photography so எதுவுமே தெரியலனா இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் photographyல யூஸ் பண்றது ரெண்டே ரெண்டு தான் என்ன யூஸ் பண்றோம் silver bromide and silver chloride கரெக்ட்டா ரெண்டுமே photographyல யூஸ் பண்ண போறோம் இங்க silver bromide வருமா silver chloride வருமா bromide ஏனா bromide solution கூட தான ரியாக்ட் பண்றாங்க அப்ப Q வந்து சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் it is a silver bromide AgBr கரெக்ட்டா so AgBr வந்து ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட் மெட்டல் நைட்ரேட் இருக்கு ஏதோ ஒரு மெட்டல் நைட்ரேட் இருக்கு அத நான் X ன்னு வெச்சிக்கிறேன் டேஷ் போட்டுக்கிறேன் இட்ஸ் ரியாக்ட் வித் சோடியம் புரோமைட் NaBr கூட ரியாக்ட் ஆகுது இது ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன் Q வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன் சிம்பிளா போட்டோகிராஃபி ரியாக்ஷனை வெச்சி அது சோடியம் சில்வர் புரோமைடுன்னு சொல்லிட்டேன் இப்போ அவங்க கொடுத்திருக்க ரியாக்ஷனை ஜஸ்ட் எழுதுறேன் ஏதோ ஒரு மெட்டல் நைட்ரேட் இருக்கு இட்ஸ் பீன் ரியாக்டட் வித் சோடியம் புரோமைட் எனக்கு Q ன்ற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு AgBr பிளஸ் ஏதோ ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கணும் சோ என்னவா இருக்கலாம் எனக்கு இங்க Ag வந்திருக்கா இங்க ரியாக்டன்ட் சைடுல சில்வர் இருக்கணும் கரெக்ட்டா ரியாக்டன்ட் சைடுல சில்வர் இல்ல அப்போ மெட்டல் என்னவா இருக்கணும் எனக்கு it should be silver இங்க சில்வர் நைட்ரேட் இருந்துச்சுனாடா சோடியம் புரோமைட் கூட ரியாக்ட் ஆகும்போது சில்வர் புரோமைட் ஃபார்ம் ஆகும் இது வரைக்கும் கிளியரா ஏதாச்சும் கன்ஃபியூஷனா இருக்கா ஃபர்ஸ்ட் Q என்னதுன்னு ஃபைண்ட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்திருக்க ரியாக்ஷனை ஜஸ்ட் நான் எழுதுறேன் ஓகேவா நான் இன்னும் ஃபைண்ட் பண்ணல P என்னதுன்னு சோ இங்க சில்வர் புரோமைட் ஃபார்ம் ஆகுது பட் ரியாக்டன்ட் சைடுல எனக்கு சில்வரே இல்ல ஆனா ஏதோ ஒரு மெட்டல் நைட்ரேட் இருக்கு அது ஒன்னு தான் இருக்கு ரியாக்டன்ட் சைடுல வேற எக்ஸ்ட்ராவா எதுவுமே இல்ல அப்ப மெட்டல் நைட்ரேட்லயும் நைட்ரேட் தான் இருக்கு அப்போ ஒரு மெட்டல் இருக்கு என்ன மெட்டல்னு எனக்கு தெரியாது கரெக்ட்டா சோ அத நான் என்ன எடுக்கறேன்னா சில்வர் நைட்ரேட்னு எடுக்கறேன் AgNO3 அப்ப எனக்கு நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்னவா ஃபார்ம் ஆயிருக்கணும் கண்டிப்பா sodium nitrate it is a double displacement reaction Ag யும் Br ம் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு பேலன்ஸ் என்ன இருக்கு எனக்கு sodium nitrate இது வரைக்கும் கிளியரா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் so Q on exposure to sunlight undergoes decomposition reactions கண்டிப்பா எனக்கு தெரியும் silver bromide decomposition reactionல போச்சுனா சில்வரும் புரோமைடும் எனக்கு ஃபார்ம் ஆக போகுது to form metal placental along with a reddish brown gas இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா சில்வர் நைட்ரேட் இந்த சில்வர் நைட்ரேட்டை நான் ஹீட் பண்ணனா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் it was similar like lead nitrate தான் lead nitrate and silver nitrate அங்க lead metal இங்க silver metal அவ்வளவுதான் so lead nitrate ஹீட் பண்ணனா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் lead oxide nitrogen dioxide plus oxygen அதே மாதிரி silver nitrate பண்ணோம்னா silver oxide nitrogen dioxide plus oxygen so அதனால தான் எனக்கு reddish brown gas கிடைக்குது nitrogen dioxide எனக்கு இதுவாகறலாம் list two categories in which this reaction can be placed first reaction வந்து double displacement reaction second reaction decomposition reaction இந்த ரியாக்ஷனும் எழுதிக்கலாம் AgBr ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க பட் அங்க வந்து கரெக்ட்டா உங்க क्वेश्चन ஃப்ரேம் பண்ணல Q on exposure to sunlight undergoes decomposition reaction to form metal along with reddish brown gas னா இத நான் வந்து ஹீட் பண்ணாரா எனக்கு நைட்ரோஜன் டை ஆக்சைடு gas வந்து பிரசன்ட் ஆகும் yellow precipitate வந்து Q என்னது silver bromide but it a white precipitate அது அதுதானே சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது yellow வேணாம் இல்ல அது white சரி மேம் Q on exposed of sunlight னா
அப்ப AgB தான எக்ஸ்போஷர் ஆமா அப்ப ஏன் சில்வர் நைட்ரேட் undergoes decomposition reaction to form metal present ஓகேவா இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் சில்வர் நைட்ரேட்டை ஹீட் பண்ணாதான் எனக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் கிடைக்கும் சில்வர் புரோமைட் எக்ஸ்போஷர் டு சன்லைட் ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் வந்து எனக்கு கிடைக்காது எல்லோ precipitate இல்ல ஒயிட் தப்பா கொடுத்துருக்காங்க எல்லோ precipitate எதுக்கு மட்டும்னா வரும் லெட்டா ஒழுங்கா சொல்லு PBOவா என்னது லெட் அயோடைட் லெட் அயோடைட் மட்டும்னா எல்லோ precipitate உங்களுக்கு இப்போ ஓகேவா இந்த கொஸ்டின் புரிஞ்சுடா ஸோ பார்ட்டாக பிரிச்சுட்டு நான் என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா ஸோ எது உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிங்க Q என்னால் ஈஸியாக என்னால் ஃபைண்ட் பண்ண முடியும் ஸோ அதை நான் ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் Pக்கு போகலாம் ஓகே P தான் ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை So, a silver article generally turns black when kept in open for few days. Article when rubbed with toothpaste again starts shining. Why do silver articles turn black when kept in open for few days? Name the phenomena. Corrosion. Name the black substance formed and give its chemical formula. Black substance என்னது Ag2S silver sulfide. So, அதோட chemical formula வந்து என்னது Ag2S. Clear ஆ? பண்ணிப்பார் Ag2S is acidic in nature so maybe இருக்கலாம் toothpaste is basic write a balanced chemical equation for the following equations for the following reaction identify the type of reaction in each case nitrogen gas is treated with hydrogen gas in the presence of catalyst at 773 Kelvin to form ammonia gas equation எனக்கு எழுதி காமிங்க magnesium ribbon is burnt in an atmosphere of nitrogen gas to form solid magnesium nitrate ஒரு chemical reactionல they have mentioned physical stateல அவங்க mention பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட chemical equationல எனக்கு mention பண்ணியிருக்கணும் ஏதாச்சும் reaction condition இருந்துச்சுனாலும் எனக்கு mention பண்ணியிருக்கணும் ammonia gas formula என்ன ammonia formula என்ன NH NH3 NH4 வந்து ammonium ammonia is NH3 இல்ல மெக்னீசியம் போட்டா போகுது பொட்டியாரா தெரியலையா ஏன் ட்ரை பண்ண கூட மாட்டியா பொட்டியா என்னது நைட்ரைட்
நைட்ரேட் ஃபார்முலா என்ன? NO3 ஆ? NO3 என்னது? நைட்ரேட். நைட்ரைட்னா என்னது? ம் நைட்ரைட் போட்டிங்களா? என்னடா போட்டிங்க? NH3 ஆ? என்னது காமி? ஆமாம், நைட்ரோஜன் டைஅட்டாமிக். நீ என்ன போட்ட? என்னடா போட்டியா? காமி. சரி சொல்லு. ஆ ம் ஆமாம். டை ஹைட்ரோஜன் இஸ் ஆல்சோ டைஅட்டாமிக் H2. ம் அப்போ என்ன வரும்? ம் ட்ரை பண்ணணும்டா ஃபஸ்ட்டு. சி நைட்ரோஜன் கேஸ் இஸ் ட்ரீட்டட் வித் ஹைட்ரோஜன் கேஸ். நைட்ரோஜன் இஸ் அ கவனி பாய்ஸ் கவனி. நைட்ரோஜன் வந்து என்னது? N2. நைட்ரோஜன் இஸ் அ டைஅட்டாமிக். ஓகேவா? ஹைட்ரோஜன் இஸ் ஆல்சோ diatomic. Nitrogen gas is reacted with hydrogen gas. என்ன ஃபார்ம் ஆகுது? அமோனியா ஃபார்ம் ஆகுது. அமோனியா ஃபார்முலா இஸ் NH3. So physical state nitrogen gas ஆ? hydrogen is also gas. அமோனியா என்னது? gas. physical state என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கு கீழேயும் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கண்டிஷன் எங்க மென்ஷன் பண்ணுவோம்? ஆரோ மார்க்குக்கு மேலே இல்லைனா கீழே. ரியாக்ஷன் கண்டிஷன் என்னது? இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அட் 773 கெல்வின். இங்கே கேட்டலிஸ்ட் வந்து என்ன கேட்டலிஸ்ட்னு கொடுக்கல. சம்டைம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேட்டலிஸ்ட் போடுங்க. இங்கே வந்து என்ன கேட்டலிஸ்ட்னு கொடுக்காததுனால ஜஸ்ட் கேட்டலிஸ்ட்னு மென்ஷன் பண்ணுங்க. 773 கெல்வின். இல்லை பிரச்சனை இல்லை. ஓகேவா? கேட்டலிஸ்ட் 773 கெல்வின். ஸோ இது எல்லாமே போட்டாச்சு. இது அவ்வளோதானா? கம்ப்ளீட்டா? லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். நைட்ரோஜன் இங்கே எவ்வளோ இருக்கு? 2. ஸோ 2. ஹைட்ரோஜன் இங்கே எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 6. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுனா தான் யூ வில் கெட் மார்க். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் மெக்னீசியம் ரிப்பன். Magnesium is a monoatomic Mg. Solid magnesium plus is burnt in atmosphere of nitrogen gas. So N2 gas la burn பண்றாங்க. To form a solid magnesium nitride. Magnesium nitride எப்படி எழுதுவீங்க? Magnesium valency is 2. நைட்ரைட்னா என்னது? N3 மைனஸ். நைட்ரேட் இல்லை, நைட்ரைட் இல்லை, நைட்ரைடு. ஓகேவா? N3 மைனஸ். ஸோ வேலன்சி வந்து என்னது? நைட்ரைடு. IDE. ITEனா NO2. நைட்ரேட்னா NO3. NO3. ஸோ ஒழுங்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க. அதே மாதிரி சல்ஃபேட் இருக்குது, சல்ஃபைட் இருக்குது, சல்ஃபைடு இருக்குது, 3 இருக்குது. அதே மாதிரி நைட்ரேட், நைட்ரைட், நைட்ரைடு. ஓகேவா? ஸோ நைட்ரைட் ஃபார்முலா என்னது? N3 மைனஸ். ஸோ வேலன்சி வந்து 3. கிறிஸ் கிராஸ் பண்ணோன்னா Mg3 N2. ஸோ பேலன்ஸ் சாலிடுன்னு சொல்லியாச்சு. பேலன்ஸ் பண்ணோன்னா 3Mg. precipitate எப்படி எழுதுவீங்க? solid and precipitate. precipitate நீங்க precipitateாவே இருந்தாலுமே அது solid ன்னு தான மென்ஷன் பண்ணுவோம் physical stateல. just அந்த downward arrowல மென்ஷன் பண்ணுவோம் precipitateனா. அவ்வளோ எக்ஸ்ட்ராவா. கிளியரா?
So during the reaction of some metals with dilute hydrochloric acid, following observations were made. Silver metal does not show any change. So இதில் என்ன observations பண்ணுறீங்களோ ரீசனோட சொல்கிறோம் அவ்வளோதான். Silver metal does not show any change because silver is a low reactive metal. எல்லாத்து கூடயுமே மோஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணாது, நிறையத்து கூட ரியாக்டே பண்ணாது. அதனால் லோ ரியாக்டிவ் மெட்டலாக இருக்கிறதுனால சில்வர் ரியாக்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு temperature of a reaction mixture rises when aluminum is added. Yeah, exothermic reaction. Temperature rise ஆகுதுன்னா heat வந்து என்ன ஆகுது எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் an exothermic reaction இருக்கிறதுனால heat temperature வந்து என்ன ஆகுது ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் reaction of sodium metal is found to be highly explosive. Yeah, sodium is highly reactive metal. அதனால some bubbles of gas are seen when lead is reacted with acid. So some gases have been evolved. So hydrogen gas இங்க evolve ஆகிறதுனால எனக்கு some bubbles வந்து எனக்கு கிடைக்கும். Which of the following are exothermic process? Reaction of water with quicklime, dilution of an acid, evaporation of water, sublimation of camphor. Three four ah. 1-4 ah. Evaporation of water is a physical change. Correct ah? அதில் நான் exothermic endothermic ன்னு சொல்லவே முடியாது. Sublimation of camphor is also a physical change. Solid liquid gas ah மாறும் டைரக்டா. கரெக்டா? sublimation is also a physical change. அதுலயும் நான் வந்து exothermic and endothermic ன்னு என்ன பண்ண முடியாது, classify பண்ண முடியாது. ஓகேவா? only a chemical reaction if it gains heat வந்து absorb பண்ணிச்சுனா அது endothermic, heat வந்து ரிலீஸ் பண்ணிச்சுனா exothermic ன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே exothermic endothermic ன்னு சொல்லுங்க. ரெண்டுமே exothermic இல்லை ஏதாச்சும் ஒன்று exothermic. reaction of water with a quicklime reaction என்னது? H2O plus quicklime formula calcium oxide. என்ன form ஆகும்? calcium hydroxide. It is a combination reaction. combination reaction மோஸ்டா என்னவாடா இருக்கும்னு சொன்ன exothermic ன்னு சொன்ன. decomposition endothermic, combination mostly exothermic. so இது exothermic ல வந்துரும். next dilution of an acid is also a exothermic. acid ல water நான் mix பண்ணும்போது heat வந்து எனக்கு என்னவாகும்னா அங்க ரிலீஸ் ஆகும். so option A. okay, இப்போ என்ன பண்றீங்கன்னா take your book. புக் எங்க? புக் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? புக் எடுத்தீங்களா? தர்ஷினி, மிருதினி, அனன்யா. இது வரைக்கும் क्वेश्चन சால்வ் பண்ணல, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? those who joined online. ஓகே, இல்லையா புக்கு? so take the book back exercise. குடுடா. solve 8th question. நான் இன்னைக்கு ஃபுல்லா புக் பேக் தான் பார்க்கணும்னு நினைச்சேன், இந்த क्वेश्चनக்கே டைம் ஆயிடுச்சு. புக் எங்கடா? புக் பேக் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல புக் பேக். பயாலஜி இல்லடா, பயாலஜி கெமிஸ்ட்ரி நடந்துருக்காங்க, பயாலஜி கிளாஸ்டா இது. 8th question. புக் வச்சிருக்கேன். 8th question இங்க இருக்குடா. புக் பேக்கே முடிச்சிட்டோம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்கிறேன் எழுதிக்கோங்க, யார்கிட்ட புக் இல்லையோ. ஃபர்ஸ்ட் 8th ஃபர்ஸ்ட் ஒன். ரைட் தி பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன், ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ரியாக்ஷன். இல்லைனா நான் காமிக்கிறேன். ஸோ 8th ஒன், 8th A. இங்கே கவனி, புக் இல்லைனா பரவாயில்ல, இங்கே கொஸ்டின் இருக்குது கவனி. 2 minutes டைமா? 2 minutes. Write the balanced chemical equation, identify the type of reaction. என்னாச்சு? One. -1. பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் போடுங்க. என்னாச்சு? போட்டியா? என்னடா அட்டாமிக் நம்பர் எடுத்து -1. Lead oxide, which statements are incorrect ன்னு கேக்குறாங்க. Answer your attendance: Aishwarya, Daksha, Helen, Josita தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். கமலேஷ் பிரசன்டாடா? கமலேஷ், கனிஷ்கா, கவின், நிதிஷ், மிருதுனி, நிதின், பிரஜன், பிரியரஞ்சன், ராயன் யாரு? தர்ஷினி, சாய் தர்ஷன், சஞ்சனா, ஸ்ரீயா மணிவண்ணன், ஸ்ரீநிதி, த்ரீஷ், வெற்றிவேல். யார் நேம் வரல? அனன்யா நேம் வரல, ரைட்? ஓகேடா. ஜிங்க் வேலன்சி 2. பாய்ஸ் இப்போ கேட்க போறோம் பாரு, யாரை கேட்குறீங்க அவங்க சொல்ல போறீங்க. சால்வ் பண்ணாரா வீட்டுக்கு? Valency 1.
செவன்த் ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அதெல்லாம் இருக்கும். ம் ம் ஃபனல் ஷேப்பா? அது இருக்கு ஆசிட் பேஸில் வருது. ஆசிட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது? நெக்ஸ்ட் கிளாஸில் we will start acid bases and salts. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணிட்டு வரீங்கன்னா you should complete all book back exercise in chapter 1. சாப்டர் 1ல புக் பேக் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்குறீங்க. செகண்ட் சாப்டர் we will start. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே முடிச்சிட்டியா? இது முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லாமே நான் செக் பண்ணுவேன் ஃபுல்லாகவே. இந்த சண்டே உங்களுக்கு சாப்டர் ஃபுல் போர்ஷன் தான். இந்த சண்டே உங்களுக்கு இருக்குதானே? இந்த சண்டே இல்லையா? ஈஸ்டரா? இல்லை லீவ். பை மேம் அவங்க காலையில் கொண்டாடிட்டு வராங்க. குட் ஃப்ரைடே கொண்டாடணுமா? குட் ஃப்ரைடே என்னது? க்ரூசிஃபை பண்ணுறத நீங்கள் கொண்டாடுவீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணிட்டு வரீங்க? கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்க ஆசிட் பேசஸ் சால்ட்ஸு. அண்ட் உங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுக்கல, நீங்கள் இதையே முடிச்சுட்டு வாங்க.